out my plan to ensure that the United States will be the crypto capital of the planet and the Bitcoin superpower of the world. Hey, hello friends. Welcome back to the channel. இந்த வாரத்தில் மார்க்கெட்டில் வந்து மேஜரான நியூஸஸ் இருக்குது. அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதில் வந்து ட்ரம்ப்போட ஸ்பீச், ஃபெட்டோட ரேட் கட்ஸ் மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். டே ட்ரேட் பண்ணுறாங்களுக்கு, வீக்லி ட்ரேட் பண்ணுறாங்களுக்கு, ஆல்சோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறாங்களுக்கும் கொஞ்சம் மன ஆறுதலை கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது எதுவுமே ஃபைனான்சியல் அட்வைஸா எடுத்துக்காதீங்க. நானும் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்ல. சோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மேக் பண்ணப்படுற வீடியோ மட்டும்தான். நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து ஒன் ரிசர்ச் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஜீனியஸ் ஆக்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஜூலைக்கு அப்புறமா வந்து ஒரு மேஜரான ஈவெண்ட் இருக்கிறது இந்த வாரத்துல தான். ஸோ முதலாவது வந்து ட்ரம்ப்போட ஸ்பீச். இது வந்து டிசம்பர் 8ஆம் தேதி வந்து ட்ரம்ப்போட ஸ்பீச் இருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப் எப்பயுமே கிரிப்டோவுக்கு நெகட்டிவான ஒரு ஆள் இல்லை, கிரிப்டோவுக்கு பாசிட்டிவான ஆள் தான். ட்ரம்ப்போட வாயிலிருந்து ஸ்டாக் மார்க்கெட்டுகளுக்கு எகெயின்ஸ்டாலாம் நியூஸ் எல்லாம் வந்தாலும் அது ஒரு மேனிபுலேஷனாக தான் யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய கிரிப்டோவுக்கு நெகட்டிவாலாம் வந்து ட்ரம்ப் வந்து எந்த ஆர்டரையுமே பாஸ் பண்ணவும் இல்லை, அதை வந்து டைரெக்டாக அவர் பேசினதுமே இல்லை. ஸோ ட்ரம்ப்போட ஸ்பீச்சில் வந்து இந்த தடவை என்ன இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பீச் என்னத்தை பற்றி என்றதை சொல்கிறேன். இந்த ஸ்பீச் வந்து யூஎஸோட எக்கனாமியை பற்றி பேச போகிறாரு. ஒயிட் ஹவுஸோட அனௌன்ஸ்மெண்ட் படி டிஜிட்டல் அசெட் லீடர்ஷிப் என்ற டைட்டில் தான் வந்து ட்ரம்ப் இந்த ஸ்பீச்சை வந்து கொண்டு போகிறாரு. ஸோ டிஜிட்டல் அசெட்ஸை பற்றி ஓப்பனாகவே ட்ரம்ப் பேச போகிறாரு. ட்ரம்ப்போட வாயிலிருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக கிரிப்டோவுக்கு வந்து நெகட்டிவான மாதிரி ட்ரம்ப் பேச மாட்டார். வேணுமெண்டா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கலக்குவான் தலைவன், மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக கிரிப்டோவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான நியூஸை ட்ரம்ப் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜனவரி, அதாவது 2025 ஜனவரி வந்து ட்ரம்ப் வந்து ஆர்டரை கொண்டு வந்தவர் பிட்காயினை யூஎஸோட ரிசர்வாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஜூலையில் வந்து ஜீனியஸ் ஆக்டை வந்து சைன் பண்ணார். அது மூலமாக 30% இன்ஸ்டிடியூஷனோட வந்து இன்ஃப்ளோ ஆகினாங்க. அதே போல் இந்த தடவை அவரோட ஸ்பீச்சில் இருந்து நல்லதாக வந்துச்சுன்னா நல்லதாக போகும் மார்க்கெட்டில். மேபி அவரோட ஸ்பீச்சில் வந்து எத்தேரியத்தையும் யூஎஸோட ரிசர்வாக வந்து நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம், இல்லாட்டி பிட்காயினை இன்னும் எங்களோட ட்ரெஷரியில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படியான பாசிட்டிவ் நியூஸை கொண்டு வரும். இல்லைன்னா ஸ்டேபிள் காயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான நியூஸை கொடுப்பாரு அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும்போது மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு பம்பை எதிர்பார்க்க முடியும் இந்த வாரத்தில். ஸோ ரெண்டாவது ஈவெண்ட், இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஃபெட்டோட ரேட் டிசிஷன். கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து 98% வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து 25 பிபிஎஸ் ரேட் கட் நடக்கும் அப்படின்றது. மெஜாரிட்டியா எதிர்பார்க்கப்படுற ரேட் கட்ஸ் நடந்தா நல்லா தான் இருக்கும். இந்த ரேட் கட்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் கிரிப்டோ மார்க்கெட் பம்புக்கு அப்படின்றத நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ லோ ரேட் கட்ஸ் வந்து நடந்து, அதாவது அந்த ரேட் கட்ஸை வந்து லோ பண்ணிக்கிட்டே போனாங்கண்டா அந்த டாலர் வந்து சீப் ஆயிடும். ஸோ டாலர் சீப் ஆகும்போது என்ன நடக்கும்டா, அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே வச்சிருக்க விரும்ப மாட்டாங்க, அதை தூக்கி ரிஸ்க் அசெட்ஸை நோக்கி நகர்த்த வழிக்கிடுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும். ஸோ மார்ச்சில் 2025 மார்ச்சில் வந்து ஒரு ரேட் கட்ஸ் நடந்தது. ஸோ அதுக்கு வந்து பிட்காயின் வந்து 18% பம்ப் கொடுத்தது ஜஸ்ட் 10 டேஸில். அதே மாதிரி ஜூன்லையும் ஒரு ரேட் கட்ஸ் பண்ணாங்க, அதுலேயும் பிட்காயின் ஒரு 15% மாதிரி பம்ப் ஆயினது. செப்டம்பர்லையும் ஒரு ட்ரேட் கட் நடந்தது, அதில் பிட்காயின் வந்து 22% வந்து பம்ப் ஆனது. ஸோ இந்த மாதிரி ரேட் கட்ஸ் நடந்தால் அந்த மணி வந்து இன்ஃப்ளோ ஆகும், கிரிப்டோ நோக்கி இன்ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சேண்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸுக்கு முன்னால ஒரு பெரிய பம்புக்கான ஒரு வழியை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தில். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெட் வந்து என்ன டிசிஷனை வந்து அவுட் பண்றாங்க அப்படின்ட்டு. மூணாவது மேஜர் நியூஸாக வந்து இந்த வாரத்தில் வந்து ட்ரம்ப்போட இன்னும் ஒரு ஸ்பீச் இருக்குது. டிசம்பர் 12ஆம் தேதி ட்ரம்ப் எகைன் ஸ்பீக் பண்ண போறாரு யூஎஸோட எக்கனாமியை பத்தி. ஸோ இந்த சந்தர்ப்பத்திலையும் மேபி கிரிப்டோவுக்கு ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸை கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து பல இடத்துல மென்ஷன் பண்ணிக்காரு, we are the crypto capital of the planet அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியாரு. ஸோ கிரிப்டோ வந்து கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுது மார்க்கெட்டில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூ நியூஸஸ் கூட மார்க்கெட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது இந்த வாரத்தில். பிட்காயின், ETF அண்ட் CPI டேட்டா, இந்த மாதிரியான நியூஸ்களும் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க அவுட் பண்ண போகிற நியூஸில் தான் இருக்குது அது பாசிட்டிவாக நெகட்டிவாண்டு. ஸோ நம்புவோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவே நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஹை வாலடைல் இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறாக்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ட்ரம்ப்பை மாதிரி ஒரு ஆள் இருக்கும் வரையும் ஃபியூச்சர் ட்ரேடில் கை வைக்காதீங்க, அதை தான் என்னால் சொல்ல முடியும்.
ஸோ எது வேணுமென்றாலும் நடக்கலாம். ஸோ பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவில் டைரெக்டாக ஆல் காயின் சீசனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. பட் இந்த மாதிரியான ஒரு மேஜரான நியூஸ் ட்ரம்ப்போட வாயிலிருந்து வரப்போகிற வார்த்தை, ஃபெட்டோட ரேட் கட்ஸ், அது வந்து ஹெல்ப் பண்ணும் ஆல் காயின் சீசனுக்கு. ஸோ அது வந்து அந்த நியூஸ் அவுட் ஆயினோடனே ஆல் காயின் சீசன் வருமாட்டா? கண்டிப்பாக வராது. இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது மார்க்கெட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணி நம்மளும் ஃபியூ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.